ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து, மின்னார் செஞ்சடை மேல் மெளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் வேறு யாரை நினைக்கேனே. திருமழபாடி எனும் அற்புதமான ஒரு திருத்தலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விருத்த காவேரியிலே ஸ்நானம் செய்துவிட்டு அவற்றை காணும்போது திருக்கைலாயமாக காட்சி கொடுத்ததை போன்று பாரதத்தினுடைய மேற்கு பாகத்தில் மலை நாட்டிலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய திருக்கச்சி சிவப்பேரூர் என புராண சிறப்பு பெற்ற திருச்சூர் வடக்குநாதன் கோவில் வாயிலிலே நின்று கொண்டு அழகாக இறைவனை தரிசித்து கொண்டிருக்கின்றோம். திருச்சூர் பூரம் சைத்திர மாதத்தில் யானைகளெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய அழகு அற்புதமான ஒரு காட்சியை இந்த இடத்திலே நாம் காண முடியும். அதற்குண்டான ஒரு ஸ்தலம் இது. மலைநாடு என பெயர் பெறுவதற்கு காரணகாரியமாக விளங்கி அனுகிரகம் செய்யக்கூடிய சிவராஜதானி சிவக்ஷேத்திரம். வடமொழியிலே விருஷபாச்சலம் என்ற பெயர், தமிழிலே விடைக்குன்று. விடைக்குன்றின் நாதன்தான் மருவி வடக்கு நாதன் என அழைக்கப்பெறுகிறார். அப்படி வடக்கு நாதனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலய வாயிலில் ஸ்ரீ மூலஸ்தானம் என குறிப்பிடும் பகுதியிலே அந்த ஸ்தல விருட்ச தரிசனத்தை, அனுகிரகத்தை இவ்வாலயத்தினுடைய ஒரு பூர்வபாகத்திலே நாம் கண்டு அனுபவிப்பதற்குண்டான ஒரு சந்தர்ப்பமாக அமைத்து தருகிறது. பரசுராமர் சிவபூஜை புரிந்த தலம் இது. பரசுராமருக்கு பிரத்யட்சமான ஒரு சிவக்ஷேத்திரம் இது. கருவறையிலே கர்ப்ப கிரகத்திலே கிருத்த அபிஷேகம், ஆஜ்ய அபிஷேகத்தை பரமேஸ்வரன் கண்டு அருளி செய்கிறான். இங்கு பிரதானம் நெய்யினால் செய்யக்கூடிய அபிஷேகமும் அவையே பிரதான பிரசாதமாகவும் வழங்கப்பெறுகிறது. கைலாயத்திற்கு ஒப்பான ஸ்தலமாக விருஷபம் இன்றைக்கும் தியானம் செய்வதாக அமைந்த காரணத்தாலேயே விடைக்குன்று எனவும் விருஷபாச்சலம் எனவும் அழைக்கப்பெறுகிறது. மூலவர் சுஜம்புமூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். அற்புதங்கள் அநேகம் அமையப்பெற்றிருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய வாயில்புறம் மானசீகமாக நமக்கு சிவ தரிசனம், எல்லோருக்கும் சௌபாகியம். இந்த தலம் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது. ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய மாத்ரு பிதாக்கள் ஒரு மண்டல காலம் இங்கே பஜனம் செய்து ஆதிசங்கரர் ஜனனமாவதற்குறித்தான ஸ்தலம் இது. திருவிடை மருதூரை போன்ற மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில், பற்பல சன்னதிகள் ஆகியவை அமைந்து அருள் பாலிக்கிறது. சிவபெருமானுடைய பரம கருணையினால் அனுகிரகித்து அருள் பெறுகிறோம். அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாக்கி தரப்படுகிறது. எல்லாம் சிவபெருமானுடைய பரம காருண்யம்,
கருணையை வணங்குவோம், வழிபடுவோம், அருள் பெறுவோம். ஓம் நம சிவாய்.